அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் டாப் ஐஏஎஸ் அகாடமி மதுரை கிளையின் சார்பான வணக்கங்கள். ஸோ இப்போ நம்ம 2025 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் வந்து ஜூலை செப்டம்பர்ல வர இருக்கு. ஸோ அந்த தேர்வு நோக்கில் நம்ம டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 பேட்சுக்கான ஸ்டார்ட் பண்ணுறோம், நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மதுரை கிளையில் வந்து மார்ச் 5ஆம் தேதி இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லாகவே போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்ற வழிகாட்டுதலோட தான் இந்த பேட்சை வந்து நாங்கள் கொண்டு போகிறோம். ஸோ இந்த பேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமோட தேர்வுகளோட நோக்கில் தான் இந்த பேட்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேட்ச் அப்படின்றது இப்போ சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கிளாஸஸ் அப்படின்றது எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா, ஸோ எப்பயும் போல தமிழ் அப்படின்றதுல நமக்கு 100 கொஸ்டின் வரப்போகுது. அதே மாதிரி மேக்ஸ் அப்படின்றதுல 25 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ இதில் வந்து நமக்கு மாற்றம் கிடையாது. ஸோ தமிழ் அப்படின்றதுல இலக்கணத்துக்கு அதிக முக்கியத்துவமோ, மேக்ஸ் அப்படின்றதுல எந்த அளவுக்கு நம்ம ஆப்டிடியூடுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி ரீசனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் மேக்ஸில் வந்து நம்ம 15 கொஸ்டின் ஆப்டிடியூட்லையும் 10 கொஸ்டின் ரீசனிங்லையும் கேட்குறாங்க. ஸோ தமிழ் அண்ட் மேக்ஸ் அப்படின்றது எப்பயுமே நமக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன் அப்படின்னா அதில் தான் நம்மளோட 125 கொஸ்டின் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அது போக ஜிஎஸ் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதே இது நம்ம இந்தியன் பாலிட்டி படித்தோம் அப்படின்னா 20 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அந்த 20 கொஸ்டின் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நம்ம எப்பயுமே ஒரு டாப்பிக்கை கரண்ட் அஃபேர்ஸோட தான் மெச் பண்ணி வந்து கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்தியன் பாலிட்டி அப்படின்ற டாப்பிக்கோட கரண்ட் அஃபேர்ஸையும் மெச் பண்ணி 20 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ இந்த 20 கொஸ்டினை நம்ம 20 கிளாஸஸ்லாம் முடிக்க போகிறோம். ஸோ 20 கிளாஸஸ் நம்ம முடிக்கும் போது ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு கிளாஸஸ் அப்படின்ற அந்த நோக்கில் தான் போக போகுது. அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி, ஸோ இது ரெண்டையும் சேர்த்தே நமக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது நம்ம பாலிட்டி அண்ட் தென் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி, அதே மாதிரி தமிழ்நாட்டு வரலாறு, இந்த 3 டாபிக் தான். அதாவது தமிழ் அண்ட் மேக்ஸுக்கு அப்புறம் இந்த 3 டாபிக்கு தான் நம்ம அடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நம்மளால 55 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக தான் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஏன்னா நான் சயின்ஸ் அப்படின்றத நான் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு 5 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நான் சயின்ஸ் அப்படின்றத இயற்பியல், வேதியியல், உயிரியல் இது 3மே நான் சேர்த்து படிக்கும்போது நான் என்னால் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி நான் புவியியல் படிக்கிறேன் அப்படின்னா ஸோ அதுலேருந்து என்னால் எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் முடியும்னா 5 கொஸ்டின்ஸ் அட்டன் முடியும். ஸோ இது வந்து நம்மளோட லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தமிழ் அண்ட் மேக்ஸ், அண்ட் தென் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அண்ட் தென் தமிழ்நாடு சொசைட்டி, அண்ட் தென் அடுத்து வந்து ஐஎன்எம் பிளஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஐஎன்எம் பிளஸ் ஹிஸ்ட்ரியிலேயே நம்ம மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் உங்களுக்கு கிளாஸ் நடக்க போகுது. ஸோ இந்த கிளாஸஸ்மே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்டஸும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ கிளாஸ் பிரேக்கப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட பாலிட்டிக்கான சிலபஸ். ஸோ இந்த பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா இந்திய அரசியலமைப்புன்னு இருக்கும், 2வது அரசியலமைப்பின் முகவுரை, 3வது அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்கும் தான் நமக்கு கிளாஸஸ், சிங்கிள் டாப்பிக்காக தான் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிஞ்சிடும், செகண்ட் டாபிக் செகண்ட் கிளாஸ்ல முடிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி தான் 3வது டாபிக் அப்படின்றது 3வது கிளாஸ்ல முடிஞ்சிடும். ஸோ எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி உங்களுக்கு எடுக்கும் போது ரிவிஷன் கிளாஸோட சேர்த்து உங்களுக்கு 20 கிளாஸஸ்ல வந்து பாலிட்டி கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கிளாஸஸ் அப்படின்றது ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 3 ஹவர்ஸ் போக மிச்ச டாபிக் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் கம்ப்ளீட் பண்றது. ஸோ அதே மாதிரி இந்த கிளாஸஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்றது. ஸோ உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்றதுக்கு அப்படின்றதுக்கு இங்கே 3 நேர ஆசிரியர்கள் வந்து எப்பவுமே இங்கேயே இருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸஸ், ரிவிஷன் கிளாஸோட உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து மேக்ஸுக்கான ஒரு பிரேக்கப், ஓகேங்களா? ஸோ மேக்ஸோட சிலபஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுதான் மேக்ஸோட சிலபஸ். ஸோ மேக்ஸே நம்ம 2ஆக பிரிச்சிருக்காங்க. 1 ஆப்டிடியூடு, அதாவது ஃபர்ஸ்ட் திறனறிவு அண்ட் தென் நுண்ணறிவு. திறனறிவிலிருந்து 15 கொஸ்டினும் நுண்ணறிவிலிருந்து 10 கொஸ்டினும் கேட்க போறாங்க. ஸோ நான் திறனறிவு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், HCF,
பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ லாஸ்ட் நடந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா LCM HCF லாஸ்ட் குரூப் 4ல 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு டாபிக் நான் படித்தாலே 6 கொஸ்டின் என்னால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த டாபிக்லாம் இம்பார்ட்டன்ஸோ அந்த டாபிக்லாம் ஃபர்ஸ்ட் நடத்திடுவோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல கம்பல்சரி கொஸ்டின் வரும். அதே மாதிரி LCM HCFல இம்பார்ட்டன்ஸ் 4 to 5 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ இந்த வைஸ் தான் உங்களுக்கு என்ன போகும் அப்படின்னா கிளாஸஸும் போகும். ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணும் போதும் அதுக்கான டெஸ்ட்டும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வச்சிருவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அதை விட நம்ம டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா எந்த டாபிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஒரு டெஸ்ட் எழுதினதுக்கு அப்புறம் எதுல கொஞ்சம் கம்மியா இருக்குமோ அந்த டாபிக்கை திருப்பி உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்டா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸுக்கான கிளாஸஸும் உங்களுக்கு இப்படிதான் போகுது. ஸோ சிலபஸ் வைஸ் அப்படிதான் நம்ம எல்லா டாபிக்கையுமே கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ மேக்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் நான் பார்த்தாதான் பின்னாடி உள்ள டாபிக் எல்லாமே எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன். ஸோ அதுவே பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்றது 2 பார்ட்டா நம்ம எடுத்து கொடுப்போம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு அப்படின்னா LCM HCF. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிகமான கொஸ்டின்ஸ் நம்ம இந்த ஏரியால எதுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா LCM HCF தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த LCM HCF அப்படின்றத 2 பார்ட்டா எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி 3வது பார்ட் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுவோம். ஸோ இதை சிலபஸ்ல கவர் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ். ஸோ அடுத்து ரீசனிங்ல இருந்து நமக்கு 10 கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசனிங்க்கு தனியாவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 4 கிளாஸஸ் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி ரீசனிங்க்கும் தனியா ஒவ்வொரு டாபிக்கும் உங்களுக்கு என்ன வைப்பாங்க அப்படின்னா டெஸ்ட்டும் வச்சிருவாங்க. ஸோ இது போக எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ், அதாவது ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் சேஞ்ச் ஆகி கேட்குறாங்க, சிலபஸை தாண்டி கேட்குறாங்க. ஏன்னா நம்மளோட சிலபஸே என்ன அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் தான் மேக்ஸ். ஸோ சிலபஸ் தாண்டி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா டாபிக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் பண்ணாலே கண்டிப்பாக நம்மளால 25 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 24 கொஸ்டின்ஸ் போட முடியும். ஸோ மேக்ஸிமம் 25 அவுட் ஆஃப் 25 போடலாம். ஸோ இல்லை அப்படின்னா 24 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி நம்மளால போட முடியும். ஸோ உங்களோட கிளாஸஸ் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு சிலபஸ் வைஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ அந்த கிளாஸஸ்க்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெஸ்ட்டும் வைக்க போறோம். ஸோ டெஸ்ட்டும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கிளாஸஸ் முடிய ஸோ 2 டாபிக் 3 டாபிக் சேர்த்து ஒரு டெஸ்ட்டும், ஸோ அது போக ரிவிஷன் டெஸ்ட்டும் வைப்பாங்க. ஸோ அப்போ நம்ம டாபிக் சேர்த்து டெஸ்ட் எழுதும் போது கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சிலபஸ் கம்ப்ளீட்டாக முடிக்கும் போது நம்மளால எல்லா கம்ப்ளீட்டாக என்ன பண்ண முடியும்னா முடிக்க முடியும். ஸோ இது போக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெய்லி மார்னிங் ஸோ கொஸ்டின் ஆஸ்கிங் செஷன்றது நமக்கு தனியாக உங்களுக்கு 9:30 to 10:30 ஃபுல்லாகவே கொஸ்டின் ஆஸ்கிங் செஷன் தான். ஸோ முன்னாடி டாபிக் நம்ம உங்களுக்கு ஏதாவது டாபிக் கொடுத்து படிக்க சொல்லிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த டாப்பிக்கை நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு மார்னிங் கொஸ்டின் கேட்டுட்டு தான் அன்னைக்கான கிளாஸஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டெய்லி நம்ம படிக்கிறதுனால அந்த இதில் கன்சிடென்சி இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஸோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த 2025 தேர்வை நீங்க பாஸ் பண்றதுக்காண்டி தான் இந்த பேட்சஸ் நாங்க கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இந்த பேட்சஸ் ஃபுல்லாவே சிலபஸ் வைஸ் தான். ஸோ உங்களுக்கான டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் அப்படின்றதுக்கு தனியாவே முழு நேர ஆசிரியர்கள் இங்க இருப்பாங்க. இது போக இது உங்களுக்கு யாருக்கு அப்படின்னா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈவினிங் பேட்ச் தனியாவே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இது போக உங்களுக்கு மார்னிங் 10:30 to 2:30 கிளாஸஸும், ஈவினிங் பேட்ச் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3:30 to and then 5 to 6 கிளாஸஸும் நம்ம 2 பேட்சஸாக கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு எந்த பேட்சஸ் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 9952632300. ஸோ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வருஷம் அரசு பணி பெற மதுரையின் கிளையின் சார்பான வாழ்த்துக்கள்.